வணக்கம், உங்கள் அனைவரையும் எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் ஜிப்ரோகான்ஸோடைய வைஃபை அடாப்டரை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான வீடியோவில் இந்த அடாப்டரை எப்படி இன்ஸ்டால் அண்ட் அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அடாப்டர் முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பண்ணியாச்சு. அடுத்தது சிடி இன்ஸ்டால் பண்ணணும். முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்துட்டோம். ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டிரைவரை அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிவைஸ் மேனேஜர், கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் அடாப்டர்ஸ் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க 802.11. இப்போ இந்த டிரைவரை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். டிரைவரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட் டிரைவர்னு இருக்கும். இங்கே ப்ரௌசர் மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. லெட் மீ ஸ்விம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் டிரைவர்ஸ் வந்துருச்சு. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, இப்போ டிவிடி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோட் பேட் ப்ரோக்ராம் ஃபைல் இது. இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா 2013 கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய ஃபைல் தான் டிரைவரோட ஃபைல். இதுலேருந்து வெளியே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிரைவர் காட்டுது. நம்ம விண்டோஸ்க்கு டிரைவர் அப்டேட் பண்ணுறதுனால விண்டோஸ் டிரைவர் காட்டுது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், மேக் எந்தெந்த சிஸ்டம் வேண்டியதோ அதுக்கு எல்லா இதுவும் காட்டுது. நம்ம விண்டோஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் நம்ம விண்டோஸை கிளிக் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஒன்லி. அதுக்கப்புறம் இங்கே லினக்ஸ், எக்ஸ், விஸ்டா, விண்டோஸ் 7, 8 எல்லாத்துக்கும் இருக்குது. இதில் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டட் சிஸ்டம். அதனால் நான் விண்டோஸ் என்ன கிளிக் பண்ணிக்கிறேன். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே செட்டப் ஃபைல் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருக்கோம். 1
ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், இல்லை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து சூஸ் தி இன்ஸ்டால், இங்கேயே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இன்ஸ்டால் டிரைவர் ஒன்லி மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணணும். ஆயிடுச்சு. முடிஞ்சது, இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பாஸ்வேர்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கணும். நெட்வொர்க் நல்லா வருது. ஓகே, நெட் நல்லா வருது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடாப்டர் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம
கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சிடி வந்து சேஃபாக வெளியே வரும். கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் சிடி வெளியே வந்துருக்கும். இருந்தது இனிமேட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிரைவர் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம சீடியை இந்த கவர்லேயே பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எதுக்காக இந்த சீடியை எடுத்து வச்சுக்க சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த அடாப்டரை வேறு ஒரு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும்னா இதே ப்ராசஸை தான் நம்ம பண்ணியாகணும். அதுக்கு இந்த சிடி தேவைப்படும். அதனால் அது வரைக்கும் இந்த சிடியை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். எப்போ இந்த சிடியை தூக்கி போடலாம்னா, அந்த அடாப்டர் என்றைக்கு ஃபெயிலியர் ஆகுதோ அன்றைக்கி நம்ம இந்த சிடியை தூக்கி போட்டுடலாம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க போய்ட்டு வாங்க. பார்ட் 1 வந்து அன்பாக்சிங் வீடியோ தான். இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து சிடி டிரைவே இல்லாத ஒரு லேப்டாப்பில் இந்த அடாப்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. நன்றி.